Hello guys, welcome to our channel Literature Insight Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem here, author name R.S. Thomas. ஃபுல் நேம் ரொனால்ட் ஸ்டூவர்ட் தாமஸ். இவங்க 1930 to 2000 வரை வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் வெல்ஷ் போயட். இவரோட போம்ஸ்ல மெசேஜை ரொம்ப டைரக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லியிருப்பாரு. அண்ட் இவரோட போயம்ஸ் மெட்டஃபரிக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கலாகவும் இருக்கும். இந்த போம் ஹியர்ல டோட்டலாக 7 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 3 லைன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலி 21 லைன்ஸ் இருக்கு. இந்த போம் பத்தி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலர் ஜீசஸையும் அண்ட் அவருடைய குரூசிஃபிகேஷனை பத்தியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு பிறந்த குழந்தை என்ன யோசிக்குது அதை பத்தி தான் அந்த போம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சோல்ஜரை பத்தியும் அண்ட் அவருடைய வார் அண்ட் லைஃப், அதனால அவருடைய லைஃப் எப்படி இருக்கு, அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த போம் சொல்லுது அப்படின்னும் சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த சோல்ஜருடைய பெர்ஸ்பெக்டிவை தான் பார்க்க போறோம். இந்த போமுடைய சென்ட்ரல் தீம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அந்த முடிவுனால மற்றவங்க யாராவது பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ முடிவெடுக்கும் போதே ரொம்ப தெளிவாக எடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த போம் ஒரு சோல்ஜர் பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இத்தனை நாள் தான் செஞ்சதெல்லாம் கரெக்டு, இத்தனை பேர் கொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு வராரு. பட் ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியை அட்டைன் பண்ணதுக்கப்புறம் தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு, ரிக்ரெட் பண்ணுறாரு. ஸோ அதை தான் நம்ம இந்த போமில் பார்க்க போகிறோம். Now let's get into the poem. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டான்ஸா 1ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் சின்ன பையனாக இருந்தாராம், இப்போது மேனாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஐப்ரோவில் கை வச்சு பார்த்துட்டே போனால் பிரெயின் வளர்ந்த இடம் அவருக்கு தெரியுதான். எனக்கு இப்போ மெச்சூரிட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். பாய்ஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் இப்போ சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 2, இப்போ ஸ்பீக்கர் அவரை ஒரு மரத்து கூட கம்பேர் பண்றாரு. ஒரு மரம் வளர்ந்து எப்படி செழிப்பா இருக்கோ அதே மாதிரி அவரும் வளர்ந்து நிக்கிறாரா. பிரான்ச்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் மூலயமா எப்படி ஒரு ட்ரீயுடைய க்ரோத்தை பார்க்க முடியுதோ அதே மாதிரி அவருடைய நாலேஜ், விஸ்டம், எபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி மூலமா அவருக்கு ஏற்பட்ட க்ரோத்தை அவரால் நல்லாவே பார்க்க முடியுதான். அவர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்காருன்னு அவருக்கே நல்லா தெரியுதான். அவர் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க முடியுதான். என்னுடைய கால் தடங்களை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் கடந்து வந்த பாதைகள் அவருக்கு நல்லா தெரியுதான். ஸ்டான்ஸா 3, வார் இவரை என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பத்தி சொல்றாரு. ஒரு சோல்ஜரா நிறைய பேரை இவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்காக நிறைய உயிர்களை கொண்டுட்டாராம். இவருடைய கைகள் இரத்த கரைகளா இருக்கான். பட் இப்போ அட் ப்ரெசென்ட்ல அந்த ஸ்டெயின்ஸ்ல இருந்து இவர் தப்பிச்சு வந்துட்டாராம். பட் இவரை மாதிரியே நிறைய பேர் இந்த ஃபீல்டை பத்தியும் அந்த இரத்த கரைகளை பத்தியும் தெரியாம தான் செய்யறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் எப்படி நிறைய பேரை இன்ஸ்பிரேஷனா கொண்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு போனாரோ அதே மாதிரி அவங்களும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இப்ப இவரு அதை விட்டு வெளியே வந்துட்டாராம். இப்போ என் கைகள்ல இரத்த கரைகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட் என்னதான் இரத்த கரைகள் இல்லை அப்படின்னாலும் அவருடைய கைகள் ரெட் கலர்ல தான் இருக்கான். என் லைஃப் ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறாரு. ஸ்டான்ஸா 4, 4th ஸ்டான்ஸால இவரு கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. ஏன் என்னுடைய கைகள்ல இந்த ரெட் கலர் அப்படியே இருக்கு, நான் ஏன் தப்பான வழியை சூஸ் பண்ணேன் அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிறாரு. மற்றவங்களால மிஸ்லீட் பண்ணப்பட்டதை நினைச்சு வருந்துறாரு. இந்த ஸ்டான்ஸால ரிக்ரெட் அண்ட் பிட்ரேயலை பத்தி சொல்றாரு. ஸ்டான்ஸா 5, நான் ஏன் ஒரு சோல்ஜரா போனேன், ஏன் இத்தனை பேரை கொன்னேன் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இப்ப அவரு சோல்ஜரா இருக்க விரும்பலையா. பட் அவருடைய கை அவர் சொல்றத கேட்க மாட்டேங்குதா. ஏன் என்னுடைய கை நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. நான் காட் கிட்ட நிறைய ப்ரேயர் பண்றேன், இப்படி ஒரு லைஃபே வேண்டாம் அப்படின்னு ப்ரேயர் பண்றேன், என்னுடைய ப்ரேயரை காட் கேட்கலையா, ஏன் காட் என்னுடைய ப்ரேயரை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அபேண்டன்டா, ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றாரு. இவருடைய பெயினை போத் எமோஷனல் அண்ட் ரிலீஜியஸாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டான்ஸா 6, எனக்கு எங்க போறதுனே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு போறதுக்கு இடமே இல்லையா. அப்படி இவர் எங்கேயாவது போனாலுமே இவரை ஷிஃப்ட் சேட்டலைட்ஸ் மூலமா வாட்ச் பண்றாங்களாம். லைஃபை ரொம்ப ஸ்லோவா போற ஒரு கிளாக் கூட கம்பேர் பண்றாரு. போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி இவர் ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாராம். லைஃபே இவருக்கு ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுதான். ஸ்டான்ஸா 7, ஃபைனல் ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸால
டூ லேட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப டைம் ஆயிடுச்சான், லைஃப் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னுடைய முடிவு இந்த சோல்ஜர் லைஃப்லேயே தான் இருக்க போகுது, சஃபரிங்லேயே தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. லைஃப் லாங் ஒரு ஹர்ட்டிங்கோட தான் இருக்க போகிறேன், உயிர்களை கொண்டுக்கிட்டு அதுக்கு ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இந்த ஹர்ட்டிங்கோட தான் இருக்க போகுது என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த அந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.